அன்பான நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். இந்திய நாட்டுடைய பிரதமர் பீகார்ல போய் குட்ராப் சவுடால் தண்ணீரும் எண்ணெயும் போல ஆர்ஜேடி காங்கிரஸ் உறவு இந்திய முன்னணியை நம்ப வேண்டாம் என்று சொல்லி ஊழல் குடும்பங்கள், இளவரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றது, தல்லு ஊழல் செஞ்சாரு, அவர் பையனை போய் சொல்றாரு. அப்புறம் இந்திரா காந்தி ஊழல் செஞ்சு அதை சொல்றாரு. ஊழல் தான் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க தப்பு கிடையாது. ஆனா நீ யாரு? சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சவன், டீ கடை வச்சோன்னு ஏமாத்திட்டு வர, டவுசர் போட்டுட்டு ஒரு புறா பிரதேசத்திலிருந்து பலர் விட்டு ருசி கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்தையே ஏமாத்தினவன். இந்தியா அப்படி தேர்தல் ஆணையத்தில் போட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி விட்டு போடணும். அதில் மனைவிகள் என்ன வருமானம், என்ன படிச்சிருக்கிற, இதெல்லாம் கேட்பான். இதையெல்லாம் கொடுக்காத ஏமாற்றிய ஒரு களவாணியை எப்படி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்கான்னா அப்போ நம்ம எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அப்படி இப்படி தாக்கல் பண்ணிருக்கேன் நகராட்சி தேர்தலில், இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவன் இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறார், ஏழைத்தாயின் மகன் என்று சொல்லி ரஃபேல், இண்டன்பார்க், தேர்தல் பண்டு, பிரைம் மினிஸ்டர் நிதி இல்லை, இது மட்டும் இல்லை தோழர, நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு எதுக்கு போகிறான் தெரியுமில்ல? இந்தியாவில் தொழில் வளர்ச்சிக்கு இல்லை, அதானிக்கு பல தொழில் வளர்ச்சி ஒப்பந்தத்தை போடுவதற்கு அந்தந்த நாடுகளில் போய் கையை குலுக்கி கட்டுப்பிடி வச்சு நடத்தி அதானியை பாதுகாப்பதற்கு அதானியினுடைய புரோக்கராக, முதலாளித்துவத்தின் ஏவலாக, கையாளாக, அதானியினுடைய ஏஜெண்டாக மாறி பல நாடுகள்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கிறார். அவர் பேசுறாரு, மக்கள் நம்புன்னா நம்புங்க. இப்ப என்ன பண்றோம்? எப்படி குஜராத்தில் ஆட்சிக்கு வந்தீங்க? 2000 பேருக்கு மேல் கொலை பண்ணி பல லட்சம் குடும்பங்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி பல லட்சம் குடும்பங்களை தெருவிலே ஸ்கிரீன் கட்டி நடத்தி விட்டவன் மோடி, அமித்ஷா, சங்கிக்குட் அக்யூஸ் நம்பர் 1, 2. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத உத்தமம் போல பேசியிருக்கிறீங்க. கொள்ளை அடிப்பவன் நல்லவன் போல, கோவிலை அடிப்பவன் சாமியம் போல, ஊரை ஏய்ப்பவன் நல்லவன் போல காட்டி அளிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இப்போ பீகார்ல சீதைக்கு கோல் கட்ட போறாங்களாம். அப்படின்னா பீகார் மக்கள் உஷாராக இருக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்திய மக்கள் புரணியில் சேர்வதற்கு கீப் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அது வராது வரையிலும் இப்படி ஏமாற்றிட்டே இருப்போம். ஏமாறல் இருப்பதற்கு ஒன்றுபடுவோம், போராடும். தொழிலாளி வர்க்கம் போராட்டம் என்ற ஆயத்தை கையில் விடாமல் போராடுவதற்கு முன்வர வேண்டும். கீப் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்.